ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. வெளியூர் பயணம் என சொல்லிவிட்டு போன தம்பதியர் அதே நாளில் தனியாக நடந்து சென்ற மாப்பிள்ளை துண்டு துண்டாக வெட்டப்பட்டு 10 கிலோமீட்டர் தொலைவில் வீசப்பட்ட மனைவி கையை எரித்து தோட்டத்தில் மறைத்து வைத்திருந்த கொடூரம் குறித்த குற்ற பின்னணியை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சைஃபுதீன் மற்றும் அவரது மனைவி சபீனா ஆகியோர் இந்த வார தொடக்கத்தில் லக்னோவுக்கு செல்வதாக குடும்பத்தாரிடம் கூறிவிட்டு சென்றனர். ஆனால் அவர்கள் சொன்ன தேதியில் சைஃபுதீன் மட்டும் அதே பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்ததை சபீனாவின் சகோதரர் சலாவுதீன் பார்த்திருக்கிறார். உடனே சலாவுதீன் சகோதரியை தொடர்பு கொண்ட போது அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து மாப்பிள்ளை சைஃபுதீனிடம் சகோதரி குறித்து கேட்க அவரோ முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்திருக்கிறார். இதனால் சந்தேகமடைந்த சலாவுதீன் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகார் தொடர்பாக போலீசார் சைஃபுதீனை அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது சபீனா குறித்து தெரியாது, காணவில்லை என்கிற ரீதியில் பதிலளித்துக் கொண்டிருந்த சைஃபுதீனை போலீசார் 2 நாட்கள் காவலில் எடுத்து தங்கள் பாணியில் விசாரித்திருக்கிறார்கள். அப்போதுதான் சைஃபுதீன் தனது மனைவியை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதுவும் மனைவி சபீனாவை கொலை செய்து அந்த குற்றத்தை மறைக்க அவரது உடலை துண்டு துண்டாக வெட்டி ஸ்ராவஸ்தி பகுதியில் இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் வீசியதாகவும் சபீனாவின் கையை எரித்து தோட்டத்தில் மறைத்து வைத்ததாகவும் பகீர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் சைஃபுதீன். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் சைஃபுதீன் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சைஃபுதீனும் அவரது தாயாரும் வரதட்சணை கேட்டு தொடர்ந்து கொடுமைப்படுத்தியதாகவும் அதன் காரணமாகவே சபீனாவை கொலை செய்திருக்கிறார்கள் என்றும் சபீனாவின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். உண்மையிலேயே எதற்காக நடந்த படுகொலை இது என தீர விசாரிக்க தொடங்கியிருக்கிறது காவல்துறை. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.